Hi friends, welcome to channel. நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா மணி பேங்கிங் மிஷின் தான் மேக் பண்ணிருக்கோம். கார்ட்போர்ட் ஷீட்ல மேக் பண்ணிருக்கோம் फ्रेंड्स. பாருங்க फ्रेंड्स, பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. ஈஸியாவே மேக் பண்ணலாம் फ्रेंड्स. வாங்க फ्रेंड्स, இந்த மணி பேங்கிங் எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் फ्रेंड्स நம்ம போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மணி பிக் பேக்கிங் தான் மேக் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா फ्रेंड्स இதே போல கார்ட்போர்ட் ஷீட்ல கட் பண்ணி எடுத்துங்க फ्रेंड्स. அது ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அதே போல் 5 10 செட்டு தேவை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே போல் 2 பாக்ஸ் போல் கட் பண்ணி எடுத்துங்க. கார்ட்போர்ட் ஷீட் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். சின்ன பசங்களாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி 2 தேவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே போல் 5 தேவை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குச்சி தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குச்சியில் பார்த்தீங்கன்னா இதே போல் 5 செட்டாக மாட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 செட்டையும் 2 குச்சியில் மாட்டிங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். கார்ட்போர்ட் ஷீட் அட்டை இருந்தால் போதும். சிம்பிளாகவே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். காயின் சேர்த்து வைக்கிறது மிஷின் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்க ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி கொடுங்க. வீட்டிலே சேர்த்து வைப்பாங்க காசுலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஃபஸ்ட்டு ஒரு செட்டு மாட்டியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு குச்சியில் இதே போல் இன்னொரு 5 மாட்டிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டியாச்சு பாருங்கள். மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் குச்சி தேவையில்லை. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அட்டை பார்த்தீங்கன்னா அந்த அட்டையில் ஒரு ஹோல்ஸ் போட்டு இதே போல் ஒரு பக்கம் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த பக்கம் இன்னொன்று ஃபிட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஃபிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா குச்சி ரொம்ப நீட் தேவை நம்மளுக்கு. மீடியமான அளவு இருந்தால் போதும். மிச்சத்தை கட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதை கரெக்டாக இந்த சைடு ஃபிட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்கிறோம். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். கார்ட்போர்ட் ஷீட் அட்டை இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடும் வச்சு இதை பாருங்கள், ஃபிட் பண்ணிட்டு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு முடிஞ்சது வேலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரொட்டேஷன் ஆகுது பார்த்தீங்களா. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மெயின் முக்கியம். அப்போ தான் நம்ம காயின் இந்த பக்கம் வச்சா கரெக்டாக அது ரொட்டேஷன் பண்ணும்போது கரெக்டாக காயின் வந்து பாக்ஸ்குள்ளே வந்து வியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இதே போல் குச்சியை வச்சு ஒட்டிடுங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேஷன் ஆச்சு பார்த்தீங்களா, அதுக்கு மேலே கரெக்டாக இந்த பேப்பரை வச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு காயின் வச்சா கரெக்டாக அது அப்படியே உள்ளே போகும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போய் கரெக்டாக பாக்ஸில் விழுந்துடும். அதுக்கு தான் இந்த ஷீட்டு. இதே மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சின்ன பசங்களை மறக்காமல் ட்ரை பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கரெக்டாக அந்த ஷீட் அப்படியே ஒட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணுறேன், அதே போல் பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கரெக்டாக வச்சு ஒட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அது மேலே ஒரு காயின் எதுக்கு அந்த குச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த குச்சி நடுவில் நம்ம ஒரு காயினை வச்சுட்டு இப்படி ரொட்டேஷன் பண்ணும்போது கரெக்டாக காயின் அந்த கரெக்டாக உள்ளே போய் வியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அந்த குச்சி வச்சுருக்கோம். நீங்கள் தொடப்பூச்சி இருந்தால் கூட தொடப்பூச்சி வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொட்டேஷன் ஆகுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் தான் ரெடி பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் ஷீட்டில் தான் ரெடி பண்ண போகிறோம். கார்ட்போர்ட் ஷீட்லேயே மொத்தமே ஈஸியாகவே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் தேவையில்லை, செலவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொட்டேஷன் ஆகுது பாருங்கள், பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காயின் நம்ம அந்த இடத்துல வச்சா கரெக்டாக அப்படி ரொட்டேஷன் ஆகும்போது நான் பார்த்தீங்கன்னா அப்படியே காயின் முன்னாடி போய் அப்படியே உள்ளே விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ் உள்ள. அதுதான் இந்த ரொட்டேஷன் மாடல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக ரொட்டேஷன் ஆகுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கரெக்டாக உள்ளே வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா வெளியே கொஞ்சம் மட்டும் வெளியே தெரியுமே வச்சுட்டு மிச்சத்தை உள்ளே வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வச்சதுக்கப்புறம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது காயின் வந்து கரெக்டாக பாக்ஸுக்குள்ளே வந்து விழுந்துடும். நம்ம அப்படியே பாக்ஸுக்குள்ளே வந்து எப்போ வேணுமோ தேவையானப்போ எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காயினை. பாருங்கள், இதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஒட்டணும். கரெக்டாக ஃபெவிகால் இருந்தால் வச்சு ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஒரு குச்சி மட்டும் வெளியே எதுக்கு விட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு. அது அப்படி ரொட்டேட் பண்ணாலே கரெக்டாக அந்த காயின் உள்ளே வந்து விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் ஒரு பக்கம் மட்டும் குச்சி விட்ருக்கேன். ஒரு பக்கம் நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வேலை முடிஞ்சுது. இப்போ ஒரு காயின் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காயின் வச்சாச்சு பாருங்கள் அது ஃப்ரண்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த காயின் உள்ளே போயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே வந்து வீழ்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையானப்போ அந்த காயின் வெளியே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாக ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள். காசு செலவு எல்லாமே ஈஸியாகவே செஞ்சுருக்கோம், பார்த்துருப்பீங்க. மறக்காமல் நீங்கள் சின்ன பசங்க ட்ரை பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க காசுக்கு சேர்த்து வைப்பாங்க வீட்டில். ஜாலியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது விளையாடுவோம். இப்போ பாருங்கள், மறுபடியும் காயின் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த காயின் வந்து அப்படியே உள்ளே வந்து விழுந்துடும். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி கொடுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்க மறக்காமல் ட்ரை பண்ணி கொடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒர்க்கு முடிஞ்சது. அதுக்கப்புறம் மேலே கலரிங் வேணால் நீங்கள் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுவும் கலரிங்லாம் பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி மட்டும் நம்ம ஒரு பாக்ஸ் இன்னொரு அட்டை வச்சு மூட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காயின் வந்து வெளியே வந்து வியாமல் இருக்குது தான் அந்த அட்டை வச்சு மூட போகிறோம். ஃபுல் ஸ்டெப்பு முடிஞ்சது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டியாச்சு, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நான் எதுவும் கலரிங்லாம் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காயின் பேங்கிங் மிஷின் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காயின் வச்சுட்டு நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் பாருங்கள். அப்படியே காயின் அலைக்காக உள்ளே போய் விழுந்துடும் பாருங்கள். இது மாதிரி ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு காயின் வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த காயின் அப்படியே உள்ளே போய் விழுந்துட்டு பார்த்தீங்களா. நிஜமாலே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்னொரு காயின் வச்சுருக்கேன். கரெக்டாக அந்த ரொட்டேட் பண்ணும்போது அப்படியே சூப்பராக உள்ளே போகுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.